வணக்கம். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒன் பாட் ரெசிபி தக்காளி பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் தாராளமாக நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி இருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வாசனை வரந்தபோது கொஞ்சமாக ஒரு கப்பு நல்லா கெட்டி தயிர் சேர்த்திங்கன்னா இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பிரியாணி நான் பச்சரிசியில் தான் செய்கிறேன். அதனால் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப உதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே வைப்பேன். அதே மாதிரி 3 விசில் வச்சு தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அரிசியை ஊற வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான தயிர் பச்சடியோட ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாளைக்கு ஆடி அமாவாசை இருக்குது. அதனால் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. கடைக்கு வேறு போகணும். அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடுச்சு. நமக்கு ஒன் பாட் ரெசிபி தான் இந்த மாதிரி நேரங்கள்லாம் கை கொடுக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் வேலையாகணும், வெளியில் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒன் பாட் ரெசிபிஸை செய்வீங்க அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக சூப்பராக இருக்கிற இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள். டாட்டா பை.